சுட்டெரிக்கும் சூரியன் இவ்வளவு அழகா? அதிகாலையில் இந்த பறவைகள் அப்படி எங்கே செல்கிறது? அது தன் உணவை தேடி செல்கிறது. நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சிலந்தி பூச்சி போலதான் எங்களின் வாழ்க்கை. மழையிலும் வெயிலிலும் புயலிலும் அல்லாடி கொண்டு இருக்கிறோம். அறக்க பறக்க பறவைகள் போல் செல்கிறார்களே, இவர்கள் யார்? இவர்களை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். டைம் ஆகிட்டே இருக்கு. என்னப்பா ஓ ஆற பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? அவர் என்ன உன்னையும் என்னை மாதிரி கேட்பூனா வார்த்தை? ஓ 8 படி ஊருக்கு அவரே நாட்டாம ஏழை சனங்கள் குறை நிறைய தீர்த்து வச்சுட்டே வருவாரு. அள்ளிக்கரையில வல்லல கால் பட்டா கல்லும் மண்ணாகுங்க, கைப்பட்டா பொட்டல் காடும் பொன்னிலமாக, பேச்சுல பீரிங்க புரட்சி புயல், செயல்ல விஜயன். இதை விட எங்க ஊர்ல இதுவரை வெள்ளம் வந்ததே கிடையாது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா எங்க தலைவர் தெருமா கோல வச்சு அணை கட்டி சாதிச்சிருக்காரு. அதை விடியா இப்ப வந்துச்சு ஒரு புயல், திண்டுக்கல் வரைக்கும் ஏவுக்கே வரல தெரியுமா? எங்க தலைவர் வாயில ஊறி தள்ளிடுவாரு. என்னடா பண்ற? நல்லா வெட்டி போடுற, காசு மட்டும் வாங்க தெரியுது இல்ல? சோத்துல உப்பு போட்டு திங்க என்ன திங்கிறா? டேய் என்னடா பண்ற? நீங்க தலைவர் வெட்ட சொன்னீங்க. டேய் மண்ணை வெட்டி போட சொன்னடா. நல்லா சொல்லுங்க தலைவர், எல்லாம் வெட்டி இருப்பேன். யோ மொத்தத்துல அவர் நிகர் அவரே தான். அட ராமா, இது உங்க 2 பேத்துக்கு ஓவரா தெரியலடா. அட நீ வேற, அந்த ஆளு வந்தாலும் அத்தையும் சொல்ல சொல்லுவாப்ல. அவரே நாட்டாம அவரே நாட்டாம நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியும். நாட்டாம சொன்னீங்க 10 வயசு பால் டப்பா காமிக்கிறீங்க, இவனுக்கு அம்பிட்டு பந்தா நாங்க நாட்டாமன்னா குடிம்பி முறுக்கு மீச வாயில வெத்தல உடம்பு பூரா சந்திரன் பூசணி வச்சா நீங்க என்ன இப்படி ஃபேன் சட்டர் இருக்கீங்க? நீங்க மாட்டீங்களா? நீங்க மாறும்போது நாங்க மாறக்கூடாதா? எங்க உடம்பு மாறும், பாவனை மாறும், ஆனா எங்க பண்பாடு என்னைக்கும் மாறாது, எவனாலையும் மாற்றவும் முடியாது. ஓகே மேடம். இந்த விஜயகுமார் பார்த்துட்டு அவன் இங்கே தான் இருக்கான். அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேடம். ஹலோ விஜய், தேனில் வந்து நியூட்ரன் திட்டத்துக்கு எடுத்து மக்கள் அங்கே போராட்டம் நடத்திக்கிட்டாங்களாம். நீ அங்கே போ, இந்த பெட்டி வந்து இப்போ நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா தம்பி? என்ன விஷயம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? இன்றைக்கி வந்து விவசாய எழுத்துனம் உங்களை மாதிரி விவசாயியில் போகிறேன், பேட்டி எடுக்காண்டி வந்திருக்கேன் நான். உங்களுக்கு நேரம் இருந்தால் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், பேட்டி கொடுங்க நீங்கள். கொடுக்கலாமே. நமோ நாராயணாய. செருப்பை கழட்டி வச்சுக்கோங்க. செருப்பை உள்ள போகக்கூடாதா? போகக்கூடாது. எங்கள் விவசாயினால இது எங்களுக்கு கடவுள் மாதிரி. செருப்புலாம் நடந்ததே இல்லையா? இல்லை நீங்கள் மட்டும் இல்லை, யாருமே இல்லை செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. கழட்டி வைங்க. செருப்பு பத்திரமா இருக்கட்டும். அது அப்படியே இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். வரப்புல நடக்க முடியல, உன்னால இந்த வரப்புலயே நடக்க முடியல. நாங்க இந்த சேத்துல ஊறி போய் கிடக்கலாம். எங்க நிலைமை நினைச்சு பாக்குறியா? இந்த முட்டாள் தண்ணையா உனக்கு 3 வேளை சாப்பாடு போடுது. வாங்க தம்பி உட்காருங்க. இது இல்லையா அழுக்கா இருக்கும், ஒட்டுமே காண்டலாம். இந்த அழுக்க நாங்க பார்த்தோம்னா உங்களால சாப்பிட முடியுமா? நீங்க சாப்பிடும் போது எங்களை நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி நினைச்சு பார்த்தா எங்க நிலைமை எப்பயும் மாறி இருக்கேன். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு அரிசியிலையும் எங்க ரத்தம் இருக்கு. அழுக்கு இது இல்லைங்க, படிச்சேன்னு உங்க திமிரு இருக்கு பார்த்தியா, அதுதான் அழுக்கு. சரி தம்பி, வந்தவளே நீ பாரு, வா போவோம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு எவ்வளவு நிலைமையா இருக்கு? அந்த பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிய வைக்க நம்ம நலன் தாங்க அப்படின்னு சொல்லுன்னு பாத்தீங்களா? நமக்கு ஒரு 6 காணி நிலம் இருக்குங்க. அடுத்த நிலத்தை போய் வளைச்சு போட்டு நெஞ்ச மாறு தட்டி இருக்கிறதுக்கு 6 அடி நிலம் வச்சுனால மீசையை முறுக்கி விட்டு இருக்கலாம். நமக்கு இங்க மீசை இருக்கு, சரி அடிச்சு விட்டு எதை கேட்க போறாங்க? ஐயா, நீங்க இயற்கை விவசாயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தம்பி இயற்கை விவசாயம்லாம் பண்றா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா செடி கொடியெல்லாம் அறுத்து நிலத்துல அழுக போட்டு மாட்டு சாணம் போட்டு நிலத்தை பக்குவம் பண்ணி நெல் நாட்டு நட்டு விவசாயம் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லை தூவுனோமா, தண்ணி கட்டினோமா, உரம் போட்டோமா, மருந்து அடித்தோமா,
அப்படின்னு விவசாயம் பார்க்குறாங்க. உரக்கடைக்காரர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவான்? அவனுக்கு லாபம் வரதுக்காண்டி 10 கிலோ போகிற இடத்துல 1 மூட்டை போட சொல்லுவான். இதை நம்மளும் போடுறோம் வாங்கி. விவசாய கடனை பற்றி தள்ளுபடி பண்ண சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை கேட்டீங்கன்னா இந்த தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். எதுக்கு அப்படியே நீங்கள் ஒரு விவசாயம் இருந்துக்கிட்டு எதுக்கு தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அதாவது என்ன மாதிரி ஏழை விவசாயி போய் போராட்டம் பண்ணுங்க. 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வச்சுக்க பெரும் முதலாளி தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு கோடி கணக்கில் லோனை வாங்கிக்கிட்டு வருஷம் தள்ளுபடி பண்ணால் எப்படி பண்ண முடியும்? என்ன மாதிரி ஒரு விவசாயி பேங்க்கில் போய் லோனு கொடுனா தரமாட்டாங்க. அப்போ போய் நாங்கள் போய் போராட்டம் பண்ண போகிறோம். அப்படியே லோன் தள்ளுபடி பண்ணணும்னாலே 5 ஏக்கருக்குள்ளே நிலம் வச்சுக்காம பார்த்தியா, அந்த விவசாயிக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணுவேன். வேறு எதுவும் கேள்வி தம்பி? இல்லை அவ்வளோதான். ஏன் ரொம்ப நன்றியா. சரி தம்பி, போய்ட்டு வா தம்பி. என்ன தம்பி? ஐயா ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. சொல்லு தம்பி. அங்கே எல்லா பேருமே வேலை வாங்குறாங்க, இங்கே 2 பேர் மட்டும் எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்கல்ல. அதான் தம்பி, இவனை நெல்லை பிடிங்க சொன்னால் புல்லை பிடிக்குவியா, இவனை புல்லை பிடிங்க சொன்னால் நெல்லை பிடிக்குவியா? புரியலையா? புரியலையா? உங்களுக்கு தண்ணி தவிக்குதா? ஆமாய்யா. சாரிக்கு தண்ணியை கொடு. இன்னும் அது எப்படியா குடிக்கிறது? இன்னும் உனக்கு புரியல தம்பியா? புரியலையா? சாரிக்கு தண்ணி கிண்ணி கொடு. சொல்லி சொல்லி அங்க பாரு. அடிச்சுட்டு வேலை இல்லாம சுத்துறதுக்கு விவசாயம் பண்ணுவோம். நாங்க விவசாயம் சொல்லுவோம்.